ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இப்போ இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலனை தான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆகிடுச்சு, அது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இந்த டிசம்பரில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு 3 மாத காலம் வக்ர நிவர்த்தியாக இருந்து வரும். அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தின்ற போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல், அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கு போகிறது, அதுதான் வக்ரம் பெறுதுன்னு சொல்ல போகிறது. ஆனால் வக்ர நிவர்த்தின்ற போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த குரு வந்திருக்கார். அவர் பயிற்சி தன்னுடைய சொந்த வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வந்தார். திருப்பியும் வக்ரம் பெற்றார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க பலன் தான் கொடுக்க போகிறார். அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த 12 ராசிகளுக்கும் சொன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க, பாவகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசா ஒன்றும் ஆட போகிறதில்ல. ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், வளபிறை, சந்திரன் இதெல்லாம் சுபகரங்கள்னு சொல்லப்படுது. அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். குணம் கெட்டு இருக்கிறது. வக்ரம் சொல்கிற சில பேர் நம்ம பேசின்னு இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான், வக்ரம் பிடிச்சிருக்கான், வக்ரம் பிடிச்சி அலையிறான், எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான், கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இப்படி தான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம். அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சி ஆக போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும், வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து, அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்லுவேன், அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, மார்கழி 4 டிசம்பர் 20 அன்றைக்கே தான் வக்ர நிவர்த்தி ஆச்சு. அது திருக்கணித பிரகாரம். அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் 31 கரெக்டாக இந்த 2023 டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி. இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணிதம் தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம், எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணுறது கோயிலில் தான். அப்போ அந்த கோவிலில் வாக்கியப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் டிசம்பர் 31 வச்சுக்கோங்க. டிசம்பர் 31லேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார். நடுவில் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார். அது ஜனவரி 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் கொடுப்பார். ஏப்ரலில் தான் அவர் குரு பயிற்சி வருது. அது வரைக்கும் இந்த 3 மாத காலம் இந்த வக்ர நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு. அதனுடைய பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசியை பற்றி சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க இந்த குரு வக்ர நிவர்த்தியால் என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இந்த காலகட்டத்தை அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக அதை கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அர்ப்பணம் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம்
காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போது 7.5 சனி விலகிடுச்சு, ராகு பயிற்சி நல்லா இருக்குது. அது இல்லாமல் இப்போது குரு பயிற்சியும் ரொம்ப அமோகமாக இருக்குது. குரு அவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தார், இப்போது வக்ரமாக இருக்கும் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது பூர்வ ஸ்தானத்தில் இருக்கார். எந்த ஒரு கிரகமும் கோச்சாரத்திலும் சரி ஜாதகத்திலும் சரி 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தாக்கா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அதுவும் குருவாகப்பட்டு இருந்தால் ரொம்ப அமோகமாக இருக்கும். அப்போது அந்த குருவாகப்பட்டவர் இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து திருப்பி பழையபடி அமர்ந்துட்டார். 5ல் குரு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 4ல் ராகு, 10ல் கேது, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆம் இடத்துல சனி, எல்லாமே விலகிடுச்சு அவங்களுக்கு. சனி பயிற்சியும் விலகி எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்போது இவங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போது இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இந்த குரு ஆகப்பட்டவர் என்னென்ன பலன்கள் கூப்பிட்றாருன்னா, நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அதாவது இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஒரு சில மேற்படிப்புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா அங்கேயே ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த யூகத்தை கொடுப்பார், அந்த உணர்வை தூண்டுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் படித்து அந்த போஸ்டிங்லேருந்து இன்னொரு ஹையர் போஸ்டிங் போயிடுவீங்க, உயர்ந்த பதவிக்கு போயிடுவீங்க. இது எதனால் சாத்தியம்? குருவால் சாத்தியம். அப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல எண்ணங்களை மனதில் விதைப்பார். அப்போது நல்ல பழக்கங்கள் ஒன்று பண்ணுவார். பூர்வ பணி நல்லா இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அமாவாசை வழிபாடு எல்லாம் பண்ணிக்கணும், காகத்துக்கு அன்னம் இடணும், புண்ணியஸ்தல யாத்திரையில் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் போயிட்டு வந்தால் நல்லது. நல்லா கேட்டுங்க, ஒருத்தங்க ஒரு ராசிக்காரங்க கஷ்டப்படும் போது தான் போய் பரிகாரம் பண்ணணும், போய் இறை வழிபாடு பண்ணணும்லாம் இல்லை, நல்லா இருந்தாலும் பண்ணலாம். அப்போது இன்னும் மேற்கொண்டு நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா? அப்போது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ண வேணாம், கோயிலுக்கு போக வேணாம், எதுவுமே பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க, அதுதான் முக்கியம். அப்போது குரு கடாட்சி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குரு வழிபாடு நீங்கள் பண்ணுறது அந்த குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகான்கள் தரிசனம், ஜீவசமய தரிசனம், இதெல்லாமே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பீங்க, தேர்ச்சி பெற்றவராக இருப்பீங்க. அப்போது புது புது விஷயங்களை கற்றுக்குங்க. அதனால் இன்னும் நல்லா தேர்ச்சி பெற்று நீங்கள் 4 பேருக்கு புத்திமதி சொல்லுவீங்க. இது மாதிரிலாம் இருக்கும். இதுவும் இல்லாமல் இந்த அது குரு 5ல் இருக்கிறனால உங்களுக்கு நினைத்த இடமாற்றம் கண்டிப்பாக வரும், நினைத்த இடமாற்றம். அப்போ அது வேலையில் இருந்தாலும் சரி, உத்தியோகம், தொழில், வீடு மாற்றம் கூட ஏற்படும். கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க, என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குருவி கூடு மாதிரி இருக்குது இந்த வீடு, கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். தை மாதம் வருது இல்லையா, தை பிறந்த வழி பிறக்கும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக வீடு மாறிப்பீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, புது வீட்டு குடி போவீங்க. இல்லை வாடகை வீடு இருந்தால் கூட இதோட பெரிய வீடாக வாடகைக்கு கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த வீட்டில் நல்லா காற்றோட்டமாக இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும் அந்த வீட்டில். அப்போ சந்தோஷமாக தானே இருப்பீங்க. எப்பவுமே நம்ம தங்குற வசிக்கிற வீடு நல்லா இருந்தாலே நம்மளும் நல்லாயிருப்போம். நம்ம அதுதான் சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய ஒருத்தனை பார்க்கணும்னா, ஒருத்தனை குணம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட அவங்க நண்பர்களை பார்க்கணுன்னுவாங்க. அந்த நண்பன் வந்து நல்லவனாக இருந்தால் இவனும் நல்லா தான் இருப்பான், கெட்டவனாக இருந்தால் கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பான். அதனால தான் அந்த நட்பை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது இல்லாமல் எல்லா வகையான ஏற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில், உத்தியோகம், வியாபாரம் நிமித்தமாக போயிட்டு வருவீங்க, நிறைய பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க, நிறைய சுற்றுலா போயிட்டு வருவீங்க, பிரயாணம் செய்வீங்க, இதெல்லாமே நடக்கும். இதுவும் இல்லாமல் பணம் போட்டு பணம் எடுப்பீர்கள். இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். தனுசு ராசிக்காரங்க பணம் போட்டு பணம் எடுப்பீங்க. அது எப்படி, எதில் நடக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வரும் இல்லையா? எல்லாருக்குமே அப்படி வராது, உங்களுக்கு வரும். அப்போது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிங்கன்னா பணம் வரும், நிறைய இரட்டிப்பாகும், அதுதான் உண்மை. அது மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் வந்து சேரும். ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பணம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வரேன், கொடுக்குறேன் உங்களுக்கு, இப்போ தான் எனக்கு கிடச்சிது அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களாக தான் நடக்கும். இருந்தாலும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஏற்றமும் இருக்குமே, எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். கிரக பயிற்சியானாலும் எதுவாக இருந்தாலும் சில
குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் குறைபாடு பார்க்கும்போது உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அதான் உண்மை. அப்போது நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தெரியாத தூக்கம் இல்லாமல் போகிறது, இதனால் கூட நோய் நொடி வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். எந்த ஒரு மனுஷனும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டாலும் சரியாக தூக்கம் இல்லைனா கூட கண்டிப்பாக நோய் வரும். தூக்கம் இல்லாமல் போனாலே தொடர்ந்து நோய்கள் பல ஏற்பட்டுன்னு இருக்குது. இது டாக்டர் சொல்லுது, நான் சொல்லலை. இதுதான் உண்மை. அதனால் தூக்கம் கெட்டு போயிடும். அப்போது நல்லா தூங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். நிம்மதியான உறக்கம் இருக்கணும். தியானமாக இருக்கிறதுல ஈடுபடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு மீறி வந்தாலும் உடனுக்குடன் அதை போய் பார்த்துங்க. அப்போது மருத்துவ பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கலாம். சின்ன விஷயம் போதே பண்ணிட்டா நல்லது தானே. அப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்தீங்க, ஏன் லேட் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதனால தான் சொல்ல வரேன். அதனால் அதை பண்ணி சரி பண்ணிக்கலாம். பொதுவாகவே தனுசு ராசி நல்லா தான் இருக்குது எல்லாமே. இருந்தாலும் நீங்கள் குரு வழிபாடு இன்னும் வச்சுக்கிறது நல்லது. குருவை போய் அவங்களுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போய் வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வாங்க. மகான்கள் தரிசனம் வியாழக்கிழமை வழிபட்டு வாங்க. பௌர்ணமியில் ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போது உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, உடன்பிறப்பு, அக்கா தங்கச்சி. இப்போ அண்ணன் தம்பின்ற போது அது தான தர்மம் பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நல்லா கேட்டுங்க. உடன்பிறப்பில் அக்கா தங்கச்சிக்கு பண்ணுற உதவி பார்த்தீங்களா, அது ரொம்ப விஷயம். மனசில் வாழ்த்துவாங்க. அவங்க ஒரு அக்கா வந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற, அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போது கஷ்டப்பட்டவங்க தான் நீங்கள் உதவி பண்ணணும். நல்லா இருக்கணும் உதவி பண்ண வேண்டாம். கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்களே தேடி போய் அவங்க சில பேர் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த கூட கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அப்போது அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உடன்பிறப்புகளுக்கான அக்கா தங்கை உறவுகள் உள்ளவங்களுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது நட்பு வட்டாரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம், அது சொந்தத்துலேயும் பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த தனுசு ராசி காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அந்த 5 தலை இருப்பார், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அந்த வழிபாடு வச்சுங்க. அது சனிக்கிழமையில் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 2 தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இப்போல்லாம் சொல்லியிருக்கேன், அதை கேட்டு பலன்படுத்துவாங்க. உங்களுக்கு விட்டதை பிடிப்பீங்க, கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். எல்லாத்துலேயும் துணிஞ்சு இறங்கி ஜெயிச்சு வருவீங்க. உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய 2024 வருஷமும் நல்லதாக இருக்க போகுது. அடுத்து குரு பயிற்சி கொஞ்சம் சரியில்லாமல் போனாலும் மற்ற கிரகத்தினால உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். இப்போ குரு நல்லா இருக்கும் போதே இந்த விஷயத்தில் இறங்கி நான் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேன்மை பெற்று எல்லோரும் போற்றுறதுக்கு அளவில் நல்வாழ்க்கை வாழ்வீங்க.